Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கீர்த்தனா, ஒரு சமூக செயற்பாட்டாளராக ரெண்டு தரப்பும் சொல்கிறாங்க, மிகை குற்றங்கள் மிகைப்படுத்தப்படுகிறது, உடனடியாக நாங்கள் நடவடிக்கையை எடுத்துட்டோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் நடந்ததாக இருக்கட்டும், மிக விரைவாக வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம். அங்கொண்டு இங்கொண்டு நடக்குது, ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? நடவடிக்கை எடுக்கிறதுன்றது ஒரு விமன் சேஃப்டிக்கு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா கடைசி 48 மணி நேரத்தில் 12 கிரைம் நடந்திருக்கு. இந்த 12 கிரைம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, வீடு வீடாக போய் அப்பா ஸ்டாலின் அப்பா அவர்கள் கனவை சொல்லுங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லி போய் கேட்குறாரு. கனவை சொல்லுங்கள்னு சொன்ன நீங்கள் எத்தனை பெண்கள் இப்போ ரேப் பண்ணி விமன் அசால்ட் கேஸ் நடந்து எத்தனை பெண்களோட கனவை நீங்கள் சிதைச்சிருக்கீங்க? இதுக்கு எப்பப்பா நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க? சரி, 5000 அவசர கால இதாக நாங்கள் தரோம், கோடைக்கால இதாக தரோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் அவ்வளோ அக்கறையாக நீங்கள் கொடுத்தீங்க. அந்த அக்கறை இங்கே இப்போ எங்கே போச்சு சொல்லுங்கப்பா. இந்த கேள்விகளுக்கு ஸ்டாலின் அப்பா சொல்லியே ஆகணும். வெல்லும் தமிழ் பெண்கள் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், ஒன்றாக வெல்வோம், இதெல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பெண்களையும் உள்ளடக்கி தானே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓட்டுக்காக மட்டும் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி பெண்கள் நீங்கள் தான் எங்களுடைய கண்கள், நீங்கள் தான் என்னுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அதே இது கடைசி 12 கிரைம் நடந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமே செயல் கிடையாது. தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா எதுக்கு இத்தனை இது உடனடியாகவே நடக்குது? ஒரு நடவடிக்கை எல்லாருக்கும் பயம் வரணும், அந்த பயம் ஏன் வரல? அப்படியான ஒரு செயல் நீங்க ஏன் செய்யல? பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலை நீங்க செய்யாததான் காரணம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தாங்க சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக அதிகமாக இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க, தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. விமன் சேஃப்டியில் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடம்னு ரேங்க்கில் போட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. 1000 கோடி 500 கோடி போட்டு அதை ப்ரமோஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. ஆனால் நான் ஒரு பெண்ணாக ரோட்டில் போகும்போது என்னால் நடக்க முடியுமா? தனியாக 9 மணிக்கு மேலே நடக்க முடியாது. நான் திமுக கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறேன், அவங்க வீட்டு பெண்மணியை 9 மணிக்கு தனியாக எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் நடந்து போக சொல்லுங்கள். அவங்களுக்கு திரும்ப அவங்க சொல்லணும், இல்லை எனக்கு பயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லட்டும். நான் ஒத்துக்கிறேன், விமன் சேஃப்டி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அந்த ரேங்க் அவங்க சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இல்லை, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ இந்த நாங்குநேரி, மானாமதுரை, சிதம்பரத்தில் உள்ளிட்ட அந்த போதை கும்பலுடைய அட்டூழியம் அது குறித்து கேட்குறப்ப சாதிய வேறுபாடு என்பது, சாதிய வெறி என்பது காலங்காலமாக இருக்குது, அதை உடனடியாக களைய முடியாது. பெண்களுக்கு எதிரான அந்த மனநிலையும் அப்படி தான் இருக்குது. அதை மனதளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும், எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சாதிய வெறியை விட சரி, நீங்கள் இதை சாதிய வெறி நீங்கள் ஒதுக்கிடுறீங்க, ஒரு பக்கெட்குள்ளே அதை வச்சிடுறீங்க. இதே இது உங்களோட கட்சியிலேயே 2 பேர் 2 விஷயம் பண்ணாங்க. எங்களுக்கு ஆகாயத்துலேயும் பிரச்சனை தான், நிலத்துலேயும் பிரச்சனை தான். ஆகாயத்தில் பறக்கிற ஒரு இண்டிகோ ஒரு பெண்மணிகிட்ட உங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு ராஜீவ்காந்தி சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி 48 பெண்களோ 32 பெண்களோ, அது உண்மைத்தன்மை எந்த அளவுக்குன்னு தெரியல, அப்படி ஒரு புகார் இருக்குன்னு சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு? அதே விடுங்க, 2 வயது குழந்தை, அதே திமுகவில் இருக்கிறவங்க தானே பண்ணாங்க. எவ்வளவோ செலவழிச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய நாடகம் போட்டு ஒரு மேடை போட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, அதே திமுக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிசிப்ளினாக இருங்கன்னு ஒரு மேடை இது போடுங்களேன், ஏன் போடலை? பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். சுருக்கம், விமன் சேஃப்டின்றதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் ரீசெண்டாக ஒரு ரீல் போட்டார். ரோட்டில் நிற்கிற ஒரு பொண்ணை கூட்டு போய் காரில் வச்சு விட்டுட்டு வந்தார். என்னதான் நல்ல உள்ளத்தோடு பண்ணாலும் அப்போ உங்களுக்கே தெரியுது ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு நின்னா சேஃப்டி இல்லைன்றது. அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே நீங்கள் போய் விட்டுட்டு வந்தீங்க. எவ்வளோ நாள் இதே மாதிரி ஒரு பொண்ணையாக நீங்கள் போய் விட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க? எங்களுக்கு இனிமே கனவு வீடு வீடாக உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கேட்காதீங்க.
1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, அந்த 5000 கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. இந்த காசு எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக்கு எங்ககிட்ட பெண்கள் கிட்ட அடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் டாஸ்மாக்ல குடிக்க தான் செய்கிறாங்க. இதுதான் பெண்கள் முன்னேற்றமா? நன்றி நன்றி நன்றி.